வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது இந்த சூப்பரான சாக்லேட் மூஸ் கேக். இந்த சாக்லேட் மூஸ் கேக் நம்ம எதுல செஞ்சோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாயிடும். இதை செய்யறதுக்கு நம்ம ரெண்டு இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது கொஞ்சமா சாதம் அப்புறம் சாக்லேட், அது ரெண்டு இருந்தா போதும். இந்த சூப்பரான மூஸ் கேக் ரெடி ஆயிடும் வீட்லயே. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான சாக்லேட் மூஸ் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மீதமான சாதம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். சாதம் எவ்வளவு இருந்ததோ அதே அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி டார்க் காம்பவுண்ட் உங்களுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கும். இது வந்துட்டு விலையும் கம்மியா தான் இருக்கும். ஆன்லைன்லயே உங்களுக்கு கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். விலையை பாத்தீங்கன்னா பாருங்க, 400 கிராம் 120 ரூபா தான். இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க நார்மல் சாக்லேட் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நான் எவ்வளவு ரைஸ் எடுத்துருக்கணும் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட். இது வந்து 200 கிராம் கணக்குல சொன்னா. இப்போ சாக்லேட்டை மெல்ட் பண்றதுக்கு கீழே வந்துட்டு தண்ணி சுட வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல நம்ம இந்த சாக்லேட் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இது நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுக்கே இது வந்துட்டு மெல்ட் ஆயிடும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம வச்சிருக்கிற இந்த சாதத்தை போட்டுடலாம். இப்ப இந்த சாதத்தோட நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சாக்லேட் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணியும் சேர்த்துக்க போறோம். இப்ப இதை வந்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரு டப்பால மாத்திடலாம். நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கீழே ஒரு பேப்பரும் இந்த மாதிரி சைட்லயும் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பேப்பர் இல்லைன்னா நீங்க வந்துட்டு சும்மா அப்படியே எண்ணெய் தடவி யூஸ் பண்ணலாம். பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு A4 ஷீட்ல தான் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம அரைச்சதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப எல்லாத்தையும் இந்த டிஃபன் பாக்ஸ்ல போட்டாச்சு. இந்த மாதிரி லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. நல்ல முடிஞ்ச அளவுக்கு லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஃப்ரீசர்ல இல்ல, கீழே வச்சிடணும் ஃப்ரிட்ஜ்ல. ஒரு 2-3 மணி நேரம் இது வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல நல்லா சில் ஆகட்டும். அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இதுல வந்துட்டு இனிப்பு கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல இனிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா சுகரும் ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க இது கூடவே. இப்போ ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா செட் ஆயிடுச்சு. இப்ப கையில எல்லாம் ஒட்டாது. இங்க பாருங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம டிமோல்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி கீழே ஷீட் போட்டதுனால ஈஸியா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். கீழே இருக்கிறத எடுத்துருவோம். இப்ப சூப்பரா ஒரு சாக்லேட் மூஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது ரைஸ் வச்சு செஞ்சோம் அப்படின்னு யார்ட்டையும் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. இப்ப இதை வந்துட்டு நம்ம லேசா டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சாக்லேட் சாஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு மேல லைட்டா நம்ம ட்ரிசில் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே கூட சாப்பிடலாம். கொஞ்சமா சாக்லேட் சேவிங்ஸ் வச்சிருக்கிறேன். அதை வந்துட்டு இந்த ஓரத்துல நம்ம வந்துட்டு இப்படியே போட்டுக்கலாம். இதுல லைட்டா இந்த மாதிரி நான் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட போறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க அதை வச்சு நீங்க இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரேண்டமா நம்ம வந்துட்டு இந்த கோல்டன் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டிருக்கோம். அவ்வளவுதான், சூப்பரான நம்மளோட சாக்லேட் மூஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக்க வந்துட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். வாயில வச்சோடனே கரைஞ்சு போற மாதிரி சூப்பரா இருக்கும். வெட்டும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது சாப்பிடும் போது நல்லா ஃபட்ஜியா இருக்கும். செம்ம சாக்லேட்டியாவும் இருக்கும். ரைஸ் மிச்சமாச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.